ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை, அழகான சந்தோஷமான இன்பம் நிறைந்த வாழ்க்கையை உன் வராகி அம்மா உனக்கு கொடுப்பதற்காக தான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டியுள்ளேன். இல்லாததை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பதை ரசிக்க மறந்துவிடாதே என் செல்லமே. உன்னிடம் இல்லாததையும் நீ ஆசையாய் எதிர்பார்ப்பதையும் உனக்கு கொடுப்பதற்காக உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன். எல்லாருக்கும் உண்மையாய் நேர்மையாய் நியாயமாய் நடப்பதாலும் பேசுவதாலும் தான் நான் அதிகம் கஷ்டப்பட்டு கொண்டும் காயப்பட்டு கொண்டும் இருக்கிறேன் அம்மா. உரிமை இருப்பதால் தான் நான் கோபப்படுகிறேன். ஆனால் எல்லாரும் என்னை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என நீ சொல்வதெல்லாம் எனக்கு புரிகிறது. நிச்சயமாக நீ நினைத்து பார்க்க முடியாத அளவில் ஒரு அதிசயத்தை உன் வீட்டில் நிகழ்த்தி எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்ததான் போகிறேன். நேர்மையாக இருந்ததால் தான் சோதிக்கிறார்கள் என்று நினைக்கிறாயா? பணத்திற்காக உன் வாழ்வில் எவ்வளவோ கஷ்டங்களை பட்டுவிட்டாய். ஆனால் இப்போது அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவும் நீ சில கஷ்டங்களை படும்போது உனக்கு துணையாய் நிற்பதற்காக தான் நான் ஓடோடி வந்துள்ளேன். உள்ளத்தால் வரக்கூடிய அன்பு என்பது உயிர் உள்ளவரை எப்போதும் உன்னிடமே இருக்கும். மண்ணில் வாழ்வதற்கு தான் பணம் வேண்டுமே தவிர மற்றவர்களின் மனதில் வாழ்வதற்கு குணம் மட்டுமே போதுமல்லவா? ஏன் தேவையில்லாமல் கண்டதையும் நினைத்து கவலைப்படுகிறாய்? உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க உன் வராகியம்மா நான் இருக்கிறேன். தவறான வழியில் செல்பவனை வாழ்த்தியும் நேர்மையான வழியில் சென்று தோற்றுபவனை தாழ்த்தியும் பேசக்கூடிய சமுதாயம்தான் இந்த கலியுக காலத்தில் பல குற்றங்களுக்கு காரணமாய் இருக்கிறது என எனக்கு தெரியும். அந்த கலியுக கர்மாக்களையெல்லாம் நான் முடித்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன் என உன் வராகியம்மா என்னை நம்பு. உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சிறு வித்தியாசம்தான். உண்மையான அன்பு என்பது உன்னிடம் பேசுவதற்காக நேரத்தை உருவாக்கும். உன் மீது பொய்யாய் அன்பு வைத்துக்கொண்டு நிஜமாகவே உன் மீது அன்பு வைத்திருப்பது போல நடிப்பவர்கள் எல்லாம் உன்னிடம் பேசினாலும் சரி பேசாவிட்டாலும் சரி அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. எப்போது விழுந்து விடுவோமோ என பயந்து கொண்டே ஓடாமல் கீழே விழுந்தாலும் நான் எழுந்து நிற்பேன் என நம்பிக்கையோடு போராடு. வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் வெற்றி உன் பேரிலேயே கிடைக்கும்படியும் நான் செய்கிறேன் என் செல்லமே. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது என்பதுதான் உண்மை. அதனால்தானே அன்று நல்லதை மட்டும் நினைத்து நல்லதை மட்டுமே செய்ய சொன்னேன். ஆனால் நீ என்னதான் நல்லதை நினைத்தாலும் உன்னையும் மீறி உன் மனதானது தவறான வழியில் செல்கிறது. தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறது. வயதுக்கு மீறி நீ கற்பனை காண்பதெல்லாம் போதும். இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் உனக்கான சந்தோஷமாக மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கொள். கஷ்டமே இல்லாதவன் தான் வரப்போகிற கஷ்டத்தை நினைத்து பயப்பட வேண்டும். நீதான் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்து கடந்து வந்து விட்டாய் அல்லவா? உன் பலத்தை கண்டு பயந்தவன் எல்லாம் இப்போது உன் பலவீனத்தை அறிந்து கொள்ளும்படி உனக்கு துணையாய் நான் இருக்கப் போகிறேன். உடன் இருப்பவன் பலத்தை உறுதிப்படுத்தி கொண்டு உன்னுடைய பலவீனத்தை உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைத்துக்கொள். உனக்கு அருகிலேயே உன் துணையாய் யாரை உனக்கு கொடுத்தாலும் அவர்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்து நடந்து கொள். இதன் மூலமாகத்தான் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என் செல்லமே. உன்னுடைய விடாமுயற்சி மட்டும்தான் ஒவ்வொரு தோல்வியிலும் உனக்கான வெற்றியை நிச்சயமாக தயார் செய்யும். விடாமுயற்சி செய்யவோ உழைக்கவோ அஞ்சாதே. வெற்றி என்பது இந்த உலகத்திற்கு உன்னை கொண்டு வருவதற்கான வழிதான். தோல்வி என்பது இந்த உலகத்தில் இருந்து உன்னை வெளியேற்றுவதற்கான வழி. தோல்விகளை எல்லாம் முடித்து வைத்து வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். இந்த வராகி அம்மாவின் அருளை பெற்ற உன் வாழ்வில் இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன் என் செல்லமே. உன் முடிவானது மிகவும் நம்பிக்கையானது என எனக்கு தெரியும். அதனால்தான் உனக்கான முடிவை நீயே தெளிவான விதத்தில் எடுக்கும்படி உனக்கு நான் வழிகாட்டினேன். இனி நீ நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் எதிர்கொள்ளலாம். நடக்கப் போகிற விஷயங்கள் எல்லாம் சரியாய் நடக்கும். நடந்து முடிந்த விஷயங்களையெல்லாம் மறந்துவிடு. வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதுதானே சிறப்பானது. நீயும் உன் சேர்ந்து நின்று கொடுக்க முடியாத பலத்தையும் தன்னம்பிக்கையையும் அவமானம் உனக்கு பெற்று கொடுத்துவிடும் என்பதால் தான் நீ கஷ்டப்படும் போதும் அவமானப்படும் போதும் அமைதியாய் இருந்தேன். இப்போது அது எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாகத்தான் என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கூட உனக்கு கொடுத்து விடுகிறேன் என் செல்லமே. நீ சற்றும் நினைத்து பார்க்காத விதத்தில் உன் வாழ்வில் மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி எல்லாமே உனக்கு நன்மைகளாக முடியும்படி நான் செய்ய போகிறேன். ஒரு நொடி நீ துணிந்து நின்றால் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். அந்த அளவிற்கு உனக்குள் திறமைகளும் ஆற்றல்களும் இருக்கிறது.
நிச்சயமாய் நீ ஜெயிக்கும்படியும் வாழ்ந்து காட்டும்படியும் நான் செய்வேன். அந்த சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறாய்? நிச்சயம் உன்னை ஜொலி ஜொலிப்பாய் வெற்றிகரமாய் வாழ வைப்பேன். தொடர்ந்து முயற்சி செய்தால் தோல்வி கூட உன்னிடம் தோற்று போய்விடும் என் செல்லமே. உன் கண்ணீருக்கு யார் காரணமாக இருந்தாலும் சரி, அவர்கள் இருந்து விட்டு போகட்டும். அதற்குரிய தண்டனையை அவர்கள் பெறும்படி நான் பார்த்து கொள்வேன். நீ யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருந்து விடக்கூடாது. விஷத்தோடு பிறந்த பாம்பு அதன் பிறவி குணத்தை எப்படி மறக்காமல் யாரையாவது கொட்டி பழி தீர்த்து கொள்ளுமோ, விஷத்தை மற்றவர்கள் உடம்பில் ஏற்றுமோ, அதே போல்தான் ஒரு சில மனிதர்கள் என்னதான் நல்லவர்களாக மற்றவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் விஷத்தை மற்றவர்கள் உடம்பில் ஏற்றியே தீருவார்கள். அவர்களது வார்த்தைகளாலும் செயல்களாலும் மற்றவர்களை அவர்கள் காயப்படுத்துவதை யாராலும் தவிர்க்க முடியாது. அப்படி உன்னை காயப்படுத்திய மனிதர்களையும் நான் பார்த்து கொண்டுதானே இருந்தேன். இப்போது அவர்களுக்கு உரிய தண்டனையை நான் கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. யார் எப்படி நடந்து கொண்டாலும், யார் எப்படி பேசினாலும் நீ அதை பெரிதுபடுத்தாதே. அவர்களுக்கு உரிய நன்மையையும் தீமையையும் நான் நிச்சயமாக அவர்களுக்கு கொடுப்பேன். இந்த உலகத்திலேயே நல்லவனுக்கு நல்லது நடக்கும் என யார் சொன்னாலும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏனெனில் அது உண்மையும் கிடையாதுதானே. அது உண்மையாக இருந்தால் நல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட போகிறாய் என்பதுதானே உனது யோசனை. எல்லாம் எனக்கு தெரியும். நீ யோசனை செய்வதும் சரிதான். நல்லவர்களுக்கு எப்போதும் உடனே நல்லது நடந்து விடாது. நிறைய சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்த பிறகுதான் அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான வழிகளே பிறக்கும். ஆனால் நிச்சயமாக பிறக்கும் என் செல்லமே. அந்த வெற்றி அவர்களிடம் வந்து சேருவதை யாராலும் தடுக்க முடியாது. நீ அளவுக்கு மீறி பாசம் வைத்த மனிதர்கள் எல்லாம் உன்னை ஏமாற்றி முட்டாளாக மாற்றிவிட்டார்கள் என யோசித்து வருந்தாதே. எதிர்பார்ப்பை என் மீது வை. உன் வராகி அம்மா உன்னை ஏமாற்றம் அடைய செய்யாமல் நீ என்னிடம் கேட்ட விஷயங்களையெல்லாம் உனக்காய் செய்து கொடுப்பேன். அறிந்தோ அறியாமலோ தவறு செய்வது என்பது மனித இயல்புதான். அப்படி உன் மீது தவறு செய்தவர்களிடமும் உனக்கு தீங்கை செய்துபவர்களிடமும் நீ பழிவாங்கும் எண்ணத்தை வளர்த்து கொள்ளாமல் எப்போதும் போல இயல்பாக இருக்கப்பார். உன்னை அன்பு வைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாகத்தான் நான் படைத்திருக்கிறேன். உன் மீது பகை கொண்டவர்களையும் நேசிக்கக்கூடிய நல்ல குணம் உனக்குள் இருக்கிறது. அதனால் தானே இப்போது கூட உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் வராகி அம்மா ஓடோடி வந்தேன். நிச்சயமாக நீ எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு, எல்லாரும் பார்த்து வியப்படையக்கூடிய அளவிற்கு சந்தோஷ வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உனக்கு உறுதுணையாய் இருப்பேன். உன் மனசாட்சி நீ தவறு செய்தால் தண்டிப்பதால் தானே நீ தவறான வழியில் போக யோசிக்கிறாய். உன் மனதிற்குள் இருக்கும் மனசாட்சியாக உன் வராகி அம்மா நான் இருப்பதால் உன்னை நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன். நீ வருந்தாதே. எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும். நீ எதிர்பார்த்த எல்லா நல் காரியங்களையும் உனக்காக உன் வராகி அம்மா நான் நடத்தி கொடுப்பேன். என் அருளாசியால் நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் நிலையான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உனக்கு உறுதுணையாய் இருக்கப் போகிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.